திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கங்கள். இன்று நமது பரணி அஸ்ட்ரோவேல் யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய பதிவு ஒரு அழகான ஒரு அற்புதமான பதிவு. அதாவது சமையல் அறை வாஸ்து, அதாவது சமையல் அறையோடைய அங்க லட்சணங்கள் என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான அற்புதமான பதிவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதலாக நம்முடைய சேனலை பார்க்கக்கூடிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வழியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், இனி ஆதரவு தரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த சமையல் அறை வாஸ்து நம்ம ஏன் இன்னைக்கு போடுறோம் அப்படின்னா, நிறைய தாய்மார்கள் என்னிடம் இந்த சமையல் அறை ரொம்ப எந்த பக்கம் இருக்கலாம், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய கால் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம சொல்ல இந்த டைமில் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைமாக சொல்கிறதுக்கு ஒரே வீடியோவை போட்டால் அவங்க பர்ஃபெக்டாக தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இந்த சமையல் அறையோட வாஸ்துலேயே நம்ம 2 டாபிக் பேசுகிறோம். அதாவது இந்த சமையல் அறையை ஒரு வீட்டில் எந்த இடத்துல அமைக்கணும், அதாவது கிழக்கு பார்த்த வீடு, மேற்கு பார்த்த வீடு, தெற்கு பார்த்த வீடு, வடக்கு பார்த்த வீடு, இப்படி 4 விதத்தில் தான் வீடு கட்ட முடியும். அப்போ இந்த 4 விதத்தில் வீடு கட்டக்கூடியவங்க சமையல் அறையை எந்த பக்கம் அமைக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பையும், ஒரு சமையல் அறையை எந்தெந்த பொருள்களை எந்தெந்த திசையில் நம்ம வைக்கணும் அப்படிங்கக்கூடிய 2வது ஒரு அமைப்பையும் தான் முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும், ஒரு படமே எடுத்தாலும் சரி, ஒரு நாடகம் எடுத்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்வுகளை செஞ்சாலும் சரி, அதுக்கு டைரக்ஷன் ஒன்று அப்படிங்கிறது ஒன்று வேணும். அப்போ அந்த டைரக்ஷன் என்ன வாஸ்துல அப்படின்னா, அதுதான் திசை காட்டி கருவி. அடுத்தது திசை, அதுதான் டைரக்ஷன். அப்போ ஒரு மேப்பு போட்டு உங்களுக்கு நான் நார்மலாகவே வாயில் சொன்னால் சில பேர்த்துக்கு புரியும், சில பேர்த்துக்கு புரியாது. அதையே ஒரு படமாக, ஒரு கதையாக உங்கள் மூளைக்கு புகுத்தணும்னா ஒரு வீடியோ மாதிரி ஒரு கிளிப் பண்ணி இதில் போட்டு நம்ம காமிச்சோம்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அதைத்தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். முதல்ல ஒரு டைரக்ஷனை தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ இந்த இடத்துல இதுதான் வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு, இப்படி தான் ஒரு திசை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ரோடுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிழக்கு பார்த்த வீட்டுக்கு தான் ஒரு சமையல் ரூம் எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ அதுக்கு கிழக்கு பார்த்த வீட்டுக்கு ஒரு வீடுன்னு போட்டோம்னா நம்ம இப்படி தான் முதல்ல ஒரு சதுரமாக ஒன்று எடுத்துக்க போகிறோம். இப்படி தான் எடுத்துக்க போகிறோம். எப்பயுமே கிழக்கு பார்த்த வீடுனா அந்த வீட்டுக்கு கிழக்கு பக்கம் ரோடு இருந்தால் அது கிழக்கு பார்த்த வீடு. ஓகேங்களா? இது ரோடு, இது கிழக்கு பக்கம் ரோடு இருக்குது. இது வடக்கு பக்கம் ரோடுன்னு வச்சுக்கோங்க. இது வடக்கு ரோடு. அப்போ இந்த ரோட்டுக்கு இதை வச்சுக்கிட்டோம். இப்படி ஒரு படத்தை வரைஞ்சிக்கிட்டோம். இதில் நம்மளுக்கு எந்த இடத்த பாருங்க, மேலே வடக்கு, கீழே தெற்கு, இந்த இடம் கிழக்கு, இது மேற்கு. அப்போ சமையல் அறை அமைக்க உகந்த திசை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பஞ்சபூதங்களில் நெருப்பு எங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். பஞ்சபூதங்கள் எதுனா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அப்போ இந்த நெருப்பு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தெற்கும் கிழக்கும் இந்த சந்திக்கக்கூடிய இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் தென்கிழக்குன்னு பேர். இந்த இடத்துக்கு தான் நெருப்பு தத்துவம்னு பேரு, அக்னி தத்துவம்னு பேரு. நெருப்பு பிளஸ் அக்னி தத்துவம். இந்த இடத்துல தான் ஒரு சமையல் செய்யக்கூடிய உணவுக்கு காரகனான சந்திர பகவான் இந்த இடத்துல தான் குடியிருக்கிறார். ஓகேங்களா? அப்போ சந்திரன்னா யார்? உணவுப் பொருள்களுக்கு காரகன், உணவுக்கு காரகன், முதல்ல குடிக்கக்கூடிய தண்ணிக்கு காரகன். இது எல்லாமே சந்திரன் தான். அப்போ முதல்ல ஒரு இடத்துல நம்ம சமையல் ரூம் வரணும் அப்படின்னோம்னா அக்னி மூலையில் தான் முதல் தரத்தில் வரணும். முதல் தரத்தில் அக்னி மூலையில் வரணும். முதல் தரத்தில் அக்னியில் வரணும். அடுத்தது 2வது தரமாக நம்ம பார்த்தோம்னா, இந்த அக்னிக்கு நேர் எதிர்த்து திசையான இந்த வாயு மூலை திசையை, வடமேற்குக்கூடிய வாயு மூலை திசையை நம்ம சமையல் அறைக்கு எடுத்துக்கலாம். அப்போ இது கிழக்கு பார்த்த வீடு. கிழக்கு பார்த்த வீட்டுக்குன்னா சமையல் அறை எங்கே வரணும் அப்படின்னோம்னா, எப்பயுமே கிழக்கு பார்த்த வீட்டுக்கு முதல்ல எடுத்த உடனே ஒரு ஹாலு, அடுத்தது ஒரு டைனிங்கு,
ஒரு பெட்ரூமு, இன்னொரு பெட்ரூமு, இது சமையல். இதுதான் பாருங்கள், இது ஒரு ஹாலு, இது டைனிங்கு, இது கிச்சன், இந்த இடம் கிச்சன், இது ஒரு பெட்ரூமு, இது ஒரு பெட்ரூம், இது ரெண்டுக்கும் அட்டாச் பாத்ரூமாக கூட வச்சுக்கலாம். இப்படி ஒரு அட்டாச் பாத்ரூம், இப்படி ஒரு அட்டாச் பாத்ரூமாக வச்சுக்கலாம். அப்போ இந்த அக்னி மூலைங்கிற இடத்துல தான் நம்ம சமையல் ரூம் வைக்கணும். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இது தடத்தை வந்து நம்ம இங்கே வைக்கிறோம். பார்த்துக்குங்க, இது தடம். இது தடம் இங்கே எங்கே வைக்கிறோம்? கிழக்கு பார்த்ததுக்கு கிழக்கு ஈசானியத்தில் தடை வைக்கிறோம். அப்போ கிழக்கு பார்த்த வீட்டுக்கும் சமையல் ரூம் அக்னி மூலையில் வைக்கலாம். அதே மாதிரி இது கிழக்கு பார்த்த வீடு இல்லைப்பா, வடக்கு பார்த்த வீடுன்னு நம்ம ஒரு கணக்கு வச்சுக்கிறோம். அப்போ வடக்கு பார்த்த வீட்டுக்கும் ஈசானிய மூலையில் வடக்கு ஈசானியத்தில் தடத்தை வச்சு அதே கிச்சன் ரூமை வந்து அக்னி மூலையில் வைக்கலாம். அப்போ அக்னி மூலையில் நீங்கள் சமையல் ரூம் வைக்கணும் அப்படின்னு ஒன்று நினச்சிங்கன்னா அது கிழக்கு பார்த்த வீட்டுக்கும் வடக்கு பார்த்த வீட்டுக்கும் அக்னி மூலையில் மட்டும்தான் சமையல் அறை வச்சாகணும். நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், சமையல் அறை வைக்கிறதுக்கு முதல் தரம் அக்னி மூலை, இரண்டாவது தரம் வாயு மூலைன்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கோசரம் நீங்கள் வடக்கு பார்த்த வீட்டுக்கும் கிழக்கு பார்த்த வீட்டுக்கும் இந்த வாயு மூலையில் இருக்கக்கூடிய இந்த அறையை சமையல் அறையாக பயன்படுத்தினால் அது முற்றிலும் தவறு. அப்போ கிழக்கு பார்த்த வீட்டுக்கும் வடக்கு பார்த்த வீட்டுக்கும் சமையல் ரூம் எக்காரணத்து கொண்டு இந்த வாயு மூலையில் வரவே கூடாது. அது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, எந்த வீட்டுக்கு வாயு மூலையில் வரலாம் அப்படின்னோம்னா, இதுவே இப்போ ஒரு விஷயத்தை இப்போ தெற்கு பார்த்த ஒரு வீடு போடுறோம். இப்படி ஒரு தெற்கு பார்த்த ஒரு வீடு, ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூமு, இது பார்த்துக்கு இது ஒரு ஹால்னு வச்சுக்கோங்க. இது அப்படியே டைனிங்னு வச்சுக்கோங்க. இது கிச்சன் சமையல், இது ஒரு பெட்ரூம், இதுக்கு அட்டாச் பாத்ரூம், இப்படி வச்சுக்கோங்க. அப்போ இப்படி வந்து ஒரு தெற்கு பார்த்த வீடு, இது தெற்கு பார்த்த வீடு. அப்போ இப்படி ஒரு தெற்கு பார்த்த வீடாக இருந்ததுன்னா அந்த வீட்டுக்கு கிச்சனை வாயு மூலையிலையும் வைக்கலாம். புரியுதுங்களா? இதுவே ஒரு மேற்கு பார்த்த வீடாக இருந்தாலும் நம்மளுக்கு கிச்சனை வாயு மூலையில் வைக்கலாம். அதே மாதிரி சமையல் அறையை தெற்கு பார்த்த வீட்டுக்கும் மேற்கு பார்த்த வீட்டுக்கும் அக்னி மூலையிலையும் அமைக்கலாம். அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. அதாவது வாயு மூலையில் சமையல் ரூம் அமைக்கணும் அப்படின்னோம்னா அது தெற்கு பார்த்த வீட்டுக்கு மேற்கு பார்த்த வீட்டுக்கு மட்டும்தான் வாயு மூலையில் அமைக்கணும். ஆனால் கிழக்கு பார்த்த வீட்டுக்கும் வடக்கு பார்த்துக்கும் நிச்சயமாக அமைக்கக்கூடாது. அதே தெற்கு பார்த்த வீட்டுக்கும் மேற்கு பார்த்த வீட்டுக்கு வாயு மூலையிலையும் அமைக்கலாம், அக்னி மூலையிலையும் அமைக்கலாம். ஆனால் அதுக்கு தகுந்தாற்போல் இடம் பெருசாக வேணும். ஒரு 10 சதுரம் 15 சதுரம் 1500 ஸ்கொயர் ஃபீட் 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடெல்லாம் போடுற மாதிரி இருந்தால் சமையல் ரூம் அக்னி மூலையிலையும் அமைக்கலாம், வாயு மூலையிலையும் அமைக்கலாம். அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதுக்கோசரம் நீங்கள் கிழக்கு பார்த்த வீட்டுக்கு வடக்கு பார்த்த வீட்டுக்கு நான் சொன்னேன்ட்டு வாயு மூலையில் சமையல் ரூம் போட்டிங்கன்னா அது நிரந்தரமாக அந்த வீட்டில் நீங்கள் குடியிருக்க முடியாத அளவுக்கு செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுத்துரும். நிச்சயமாக அப்படி போடக்கூடாது. ஓகே, சரி. இப்போ சமையல் அறையுடைய அங்க லட்சணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அங்க லட்சணங்கள் அப்படின்னா என்ன? சமையல் ரூமில் எந்தெந்த பொருள்களை எங்கெங்கே வைக்கணும், இந்த சமையல் ரூம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக நான் அக்னி மூலையிலேயே ஒரு சமையல் ரூம் போட்டேன். இது பொதுவாக சமையல் ரூம் இப்படி போட்டேன். இது வடக்கு திசை, இது தெற்கு திசை, இது கிழக்கு திசை, இது மேற்கு திசை. இப்போ இது சமையல் ரூம் மட்டும் நான் பர்டிகுலராக காட்டுறேன். இந்த ரூம் ஒரு 10க்கு 10 ரூம்னு வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக வெளியே போடுறேன். 10க்கு 10 ரூம்னு வச்சுக்கோங்க. இது வடக்கு பார்த்து இந்த இடத்துல தான் தடை வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே டைனிங் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. எடுத்த உடனே சொல்லி இங்கே டைனிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. டைனிங் இங்கே இருக்கும். இது இங்கே கிச்சன் இருக்குது அப்படின்னா இதுதான் சமையல் அறை. இது சமையல் அறை. அப்போ இந்த சமையல் அறையில் நீங்கள் வடமேற்கு மூலையில் வச்சாலும் சரி, தென்கிழக்கு வச்சாலும் சரி, உங்களுடைய முகமானது கிழக்கு பகுதி சூரியனை பார்த்து தான் நீங்கள் சமையல் செய்யணும். முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கணும்.
அப்போ சூரியனை பார்த்து சமையல் செய்யணும் அப்படின்னோம்னா இந்த சமையல் செய்யக்கூடிய அடுப்பு ஸ்டேஜ், அந்த கிரானைட் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜ் எங்கே வரணும்னா கிழக்கு பகுதியில் தான் வரணும். அப்போ இந்த ரூம் நான் சமையல் ரூம் போட்டிருக்கிறேன் பாருங்க, கிழக்கு பகுதியில் இங்கே பாருங்க டாட்டா போடுறேன் பாருங்க, இந்த இடங்கள்ல தான் அடுப்பு ஸ்டேஜ். இதுதான் அந்த ஸ்டேஜ். இதில் அடுப்பு வந்து இந்த அக்னி மூலையில் இந்த அடுப்பு, இதுதான் அடுப்பு. இங்கே அடுப்பு வச்சு நீங்கள் கிழக்கு பார்க்குற மாதிரி, கிழக்கு உங்கள் முகம் இருக்கிற மாதிரி நீங்கள் சமையல் செய்யணும். இதுதான் வடமேற்கு மூலையில் போட்டாலும் சரி, தென்கிழக்கில் போட்டாலும் சரி, இதுதான் அமைப்பு. இப்படித்தான் போடணும், மாற்றி அமைக்கக்கூடாது. இதில் இந்த அடுப்பு ஸ்டேஜ் ஆனது இப்படி அடிக்கிறப்ப அந்த 2.5 அடி மட்டத்தில் அடிக்கும் பொழுது ஈசானி செவத்தில் இப்படி தொடாமல் கொஞ்சம் 1 இன்ச்சினாச்சு கேப் விட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா ஈசானி மூலையில் கொண்டு ஒரு வெயிட்டை வந்து ஏற்றுற மாதிரி இங்கே பண்ணக்கூடாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அடுப்பு ஸ்டேஜ் வேறு எங்கே பண்ணலான்னா இந்த 2 பக்கம் அடிக்கலாம், லாப்ட் மாதிரி இப்படி அடிக்கலாம். இதில் தண்ணி தொட்டி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் தண்ணி தொட்டி வைக்கக்கூடாது. தண்ணி தொட்டி வைக்கணும் அப்படின்னோம்னாவே அந்த இடத்துடைய கிழக்கு மையத்திலையும் ஈசானியம், கிழக்கு ஈசானியத்தில் மட்டும்தான் அந்த சிங்க்கு கழுவுறதை வைக்கணும் அந்த அடுப்பு ஸ்டேஜ்லேயே. அப்போ இந்த இடத்த, அதாவது இந்த இடம் 10க்கு 10 அப்படின்னா இந்த 5 அடி சென்டர் பண்ணி இதுக்கு இந்த பக்கம் நீங்கள் எங்கே வேணுமாலும் இந்த இடத்த சிங்க்கு தொட்டியை நீங்கள் தாராளமாக வைக்கலாம். அது இங்கே வைக்கிறத விட்டுட்டு இந்த இடத்த வச்சாலும் தப்பு, இந்த இடத்த வச்சாலும் தப்பு. இப்படியெல்லாம் நீங்கள் முதல்ல வைக்கக்கூடாது. அடுப்பு ஸ்டேஜ் அக்னி மூலையில் கிழக்கு பார்க்குற மாதிரி சமையல் பண்ணணும், சிங்கு தொட்டி ஈசானியத்தில் வைக்கணும். இந்த அடுப்பு ஸ்டேஜை வந்து இந்த மூலையில் ஈசானிய மூலையில் காலி இடமா விட்டு பண்ணணும். அதுக்கோசரம் இந்த அடுப்பு ஸ்டேஜ் இங்கே போடுறதுக்கு பதிலாக இப்படியெல்லாம் போடக்கூடாது. இப்படியெல்லாம் போட்டிங்கன்னா அது தப்பு. அதை நீங்கள் நல்லா முதல்ல புரிஞ்சுக்கங்க. இது வடக்கு அதாவது வாயு மூலையில் இருந்தாலும் சரி, அக்னி மூலையில் இருந்தாலும் சரி, அது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், இது வந்து கிட்டத்தட்ட இந்த பதிவு வந்து நம்ம கிளாஸ் எடுக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் புரியணுங்கிறதுக்காகவே போடுறேன். இந்த பதிவை மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம எப்பயுமே ஒரு வாஸ்து பார்க்குறோம் அப்படின்னோம்னா அவங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆராய்ஞ்சு அவங்க ஜாதகத்தில் எந்த திசையில் தலைவாசல் வைக்கணும், அவங்களுக்கு விதியில் வீட்டுனால பிரச்சனை வருமா வராதாங்கிறத துல்லியமாக பார்த்துட்டு ஒரு வீட்டை போய் இடத்த அளந்து அந்த இடத்துல வந்து டைரக்ஷன் திசை காட்டும் கருவியின் மூலமாக இவங்களுக்கு வீடு எந்த மாதிரி அமையணும், எப்படி ஸ்கொயர் ஃபீட்டில் அமையணும், வாஸ்துப்படி மனையடி சாஸ்திரப்படி குளிப்பொருத்த அளவுகளோடு உங்கள் வீட்டுக்கு வசியம், உங்களுக்கும் வசியம் இருக்குதா, யோகம் இருக்குதா, வயசு இருக்குதான்னு பார்த்து தான் ஒரு வீட்டுக்கு நம்ம மேப் போட்டே கொடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது மிகப்பெரிய சக்ஸஸையும் வளர்ச்சியும் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்குது. உங்கள் காசு வேறு இல்லை, நம்ம காசு வேறு இல்லை. காசை சரியாக பயன்படுத்தி ஒரு வீட்டை நல்ல ஆலோசனை மேலே செய்யுங்க. அப்போ இப்படி சமையல் ரூம் இருக்குது அப்படின்னா இந்த சமையல் ரூமில் நம்ம வைக்கக்கூடியது என்னென்ன மேக்ஸிமம் வைப்போம்? ஒரு ஃப்ரிட்ஜ் வைக்கலாம், அடுத்தது நம்ம குடிக்கிற தண்ணியை வைக்கலாம், ஒரு பானையில் ஒரு கிரைண்டர் வைக்கலாம், ஒரு மிக்சி வைக்கலாம். இவ்வளோ தான் அதிகபட்சம். இது மாதிரி ஒரு 5-6 பொருள்கள் தான் வைக்க முடியும். அப்போ இந்த இடத்துல முதல்ல இந்த இடம் ஈசானிய மூலைன்னு பேர். உள்ள இந்த ரூம் 4 பிரிச்சுக்குங்க. இது அக்னி மூலைன்னு பேர், இது வாயு மூலைன்னு பேர், இது நிருதி மூலைன்னு பேர். முதல்ல இந்த வாயு மூலைக்கு அதிபதி யாருன்னா கேது பகவான். கேதுன்னா யாரு? அரைக்கிறது, உடைக்கிறது, இவர் எல்லாமே. அப்போ ஒரு வீட்டில் ஒரு அரைக்கிறோம், ஒன்று ஆட்டுறோம், ஒன்று உடைக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? மாவாட்டுவோம், இல்லைன்னா ஒரு பருப்புகளை உடைப்போம், மிக்சியில் அரைப்போம், சட்னி ஆட்டுவோம், எதையோ ஒன்று. இது மாதிரி அரைக்கிற சம்மந்தப்பட்டது மாவார், இது எல்லாமே உண்டான பொருள் எது? மிக்சி, கிரைண்டர், இது எல்லாமே. அப்போ இந்த பொருள்கள் எல்லாமே இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரூம் 10க்கு 10 நல்லா புரிஞ்சுங்க. இதில் 5 அடி சென்டர் பண்ணி இதுக்கு இந்த பக்கம் எந்த சைடில் வேணுமாலும் மிக்சியோ கிரைண்டரோ தாராளமாக நீங்கள் வச்சிங்கன்னா சரியான இடமே அந்த இடம் தான். வேறு இடத்துல வச்சிங்கன்னா கூட தப்பாக தான் வேலை செய்யும். இதுலேயே குடிக்கிற தண்ணி, அதாவது தரையில் இருக்கக்கூடிய தண்ணி ஈசானிய மூலை, டேங்கில் இருக்கக்கூடிய தண்ணி நிருதி மூலை. அதனால தான் தண்ணி டேங்கை நிருதி மூலையில் வைக்கிறாங்க. அப்போ நம்ம இந்த இடத்துல நிருதி மூலைங்கிறது இந்த இடமும் இதில் பாதி இந்த இடமும். அப்போ நீங்கள் குடிக்கிற தண்ணிக்கு ஒரு குடம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்ததுன்னா
இந்த இடத்துல எங்கே வேணுமானாலும் குடிக்கிற தண்ணியோடைய குடம் வைக்கிறது இதெல்லாம் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் வைக்கணும் அப்படின்னோம்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல எங்கே வேணுமாலும் நீங்கள் ஃப்ரிட்ஜு வச்சுக்கலாம். அப்போ ஒரு வீட்டுக்கு அதிகபட்சம் சமையல் அறையில் ஒரு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிக்சி, கிரைண்டரு இதைத்தான் நம்ம வைப்போம். அடுப்பு இது எல்லாமே சொல்லிட்டேன். அப்போ நான் சொல்கிற பிரகாரம் உங்கள் வீட்டில் நீங்கள் சமையல் அறையை அமைச்சிங்கன்னா முதல்ல சமையல் உணவுக்கு பஞ்சம் இருக்காது. அவங்க வீட்டுக்குள்ளே மன கஷ்டம் வராது. சந்திரன்னா மனசுக்கு காரகன், மன கஷ்டம் வராது, சோத்துக்கு பங்கம் வராது. அடுத்தது வீட்டில் ஒரு மகிழ்வான ஒரு நிகழ்வுகள்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இது போல் உங்கள் வீடு இருக்குதான்னு நீங்கள் பார்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா சில மாற்றங்களை செஞ்சு நீங்களும் சந்தோஷமாக சகல சௌகரியத்தோடு வாழணும். அந்த திருச்செந்தூர் முருகன் ஆசையோடு மீண்டும் உங்களை நான் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் நண்பர்களே.